Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 300 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகுல மீனவர்கள் மீன்பிடித்து வராங்க. இந்த நிலையில இன்று ராமேஸ்வரம் பகுதியில கடல் நீரானது சுமார் 300 மீட்டருக்கு உள்வாங்கி இருக்கு. இதன் காரணமாக கடலில் தெரியக்கூடிய பவளப்பாறைகள், சங்கு, மீன்பிடி உபகரணங்கள் அனைத்துமே கடலில் தரைதட்டி கடலில் தெரியக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதே போல ஏராளமான நாட்டு படகுகள் இந்த கடல் நீர் உள்வாங்கியின் காரணமாக தரைதட்டி காணப்படுகிறது. இது குறித்து தற்போது மீனவர்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இதனை விஞ்ஞானிகள் கூறும்போது இது காலநிலை மாற்றத்துக்கான ஒன்றுதான். இது வழக்கமான சூழல் தான். இதற்கு கண்டு மீனவர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. தாங்கள் வழக்கம் போல மீனவர்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் என்ற அறிவுறுத்தியிருக்காங்க. தற்போது இந்த கடல் நீர் 300 மீட்டருக்கு உள்வாங்கியதன் காரணமாக ஏராளமான கடல் வாழ் உயிரினங்களான பவளப்பாறைகள், சங்கு உள்ளிட்டவை கடலில் தெரிய வருகிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.